ஹாய், நான் உங்கள் ஜெகன் பேசுகிறேன். இந்த பதிவு யாருக்குன்னா, நம்ம அண்ணன் சுப்ரீம் சாப் சரத்குமார் அவர்களுக்கு. நன்றிக்கு மறுபெயர் நம்ம அண்ணன் சரத்குமார் அவர்கள். நம்ம கேப்டன் அவர்கள் சரத்குமார் அவர்களை திரைத்துறை உலகில் கை தூக்கி எவ்வளோ மேலே விட்டாரோ அந்த நன்றி கடனுக்கு அவருடைய மகன் சண்முக பாண்டியனை கொம்புச்சீவி திரைப்படத்தில் சூப்பராக கை தூக்கி மேலே விட்டுள்ளார். உங்களுக்கு முதல் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். படம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதுலேயும் அந்த ஃபஸ்ட்டு சீன் ஆரம்பிக்குது. கருப்பசாமிக்கு பூசாரி சாமி வந்து ஆடுற அலப்பறையிலேருந்து ஆரம்பிக்குது படம். லாஸ்ட் கிளைமேக்ஸ் வரைக்கும் பாட்டு சூப்பராக இருக்குது. அதில் கோட்டு சீனில் சரத்குமார சண்முக பாண்டியன் பண்ணுற அலப்பறை நம்ம சூப்பர் சீனு. லாஸ்ட் கிளைமேக்ஸை நம்ம யோசிக்க முடியாத அளவில் வச்சுருக்கோம். டைரக்டர் பொன்ராம் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. திரைத்துறை உலகில் சண்முக பாண்டியனுக்கு இன்னும் மேலே போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு படிக்கட்டை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் பொன்ராம் அவர்கள். அனைவரும் கொம்புச்சீவி திரைப்படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். படம் அருமையாக இருக்குது. நன்றி, வணக்கம். சொல்ல மறந்துட்டேனே, அந்த கோட்டு சீன் ஒன்று இருக்குது பாருங்கள். அம்மா அதை நம்ம சிந்திக்கவும் வச்சுருக்காங்க, சிரிக்கவும் வச்சுருக்காங்க. அருமையான சீனுங்க. கல்கின்னு ஒரு அண்ணன் நடிச்சிருக்காரு. எப்பா எப்படிப்பா சூப்பராக இருக்குப்பா. இன்னும் அருமையாக நம்ம கேப்டன் அந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. வேணும்னே அந்த சீனில் அதை திணிக்காமல் அந்த கதைக்கு ஏற்றது மாதிரி கேப்டன் அழகாக அந்த இடத்துல உள்ளே கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். தியேட்டரே ஒரே அலப்பறை தான். நான் சொல்லிகிட்டே இருந்தால் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். தியேட்டரில் போய் படத்தை போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். மற்றும் இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர், இயக்குனர், உடன் பணிபுரிந்த நடிகர்கள் அனைவருக்கும் நன்றி. ரொம்ப சூப்பராக கை கொடுத்துருக்கீங்க நம்ம சண்முக பாண்டியனுக்கு. இந்த படம் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். நீங்கள் தியேட்டரில் போய் படத்தை பார்த்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.